கனடாவில் துப்பாக்கிகளை திரும்ப வாங்கும் சமகால அரசாங்கத்தின் திட்டம் அவசியமானது என கனேடிய பொது பாதுகாப்பு அமைச்சர் கரி ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார். ஆனால் சமீபத்தில் கசிந்த அமைச்சருக்கும் மற்றொருவருக்கும் இடையிலான தொலைபேசி பதிவு அதனை கேள்விக்கு உட்படுத்தியுள்ளது. குறித்த உரையாடலில் துப்பாக்கிகளை திரும்ப வாங்குவதற்கு தேவையான வளங்கள் கனேடிய போலீசாரிடம் இல்லாமல் இருக்கலாம் என கரி ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார். மேலும் இந்த திட்டம் பெரும்பாலும் அரசியல் அழுத்தத்தின் காரணமாகவே இருக்கும் என அவர் உரையாடலில் கூறுகிறார். இந்த திட்டம் தொடர்பான விடயங்களை மீண்டும் ஆரம்பிக்க முடிந்தால் தான் அதனை வித்தியாசமாக கையாள்வேன் எனவும் அவர் கூறுகிறார். இந்த நிலையில் அமைச்சரின் தனிப்பட்ட உரையாடல் குறித்து எதிர்க்கட்சிகள் அவரை விமர்சித்து வருகின்றன. அவர் தற்செயலாக உண்மையை வெளிப்படுத்திவிட்டதாகவும் அவர்கள் விமர்சித்துள்ளனர். இந்த நிலையில் துப்பாக்கிச் சூடுகளை தடுப்பது குறித்த உண்மையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என அமைச்சர் பதிலளித்துள்ளார். நோவா ஸ்கோடியாவில் நடந்த ஒரு கொடிய துப்பாக்கிச் சூட்டுக்கு பிறகு லிபரல் அரசாங்கம் முதலில் 1500க்கும் மேற்பட்ட தாக்குதல் பாணி துப்பாக்கிகளை 2020ஆம் ஆண்டு தடை செய்திருந்தது. இந்த நிலையில் இழப்பீடு கொடுத்து துப்பாக்கிகளை திரும்ப வாங்கும் திட்டத்தை அரசாங்கம் செயல்படுத்த உள்ளமை குறிப்பிடத்தக்கது.